காட்டன் இண்டஸ்ட்ரினாலே நமக்கெல்லாம் எந்த ஊர் ஞாபகம் வரும்? திருப்பூர். ஆனால் திருப்பூருக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்னால் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த ஒரு ஊர் எதுன்னு தெரியுமா? பெங்கால். பெங்கால்னா இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்கால் இல்லைங்க. 1947க்கு முன்னாடி இருந்த காட்டன் இண்டஸ்ட்ரினாலே கொடிகட்டி பறந்துட்டு இருந்த ஒரு ஊர் தான் பெங்கால். பெங்காலோட மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேடிங்னு இருந்துச்சு. பெங்கால் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்கலி டெவலப்டு ரீஜனாக இருந்துச்சு. ஹைலி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுற ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் பிஃபோர் பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. ஆஃப்டர் பார்ட்டிஷன் என்ன ஆச்சு தெரியுமா? 1947 இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் பெங்காலை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஈஸ்டர்ன் பெங்கால், இன்னொரு சைடு வெஸ்டர்ன் பெங்கால். ஈஸ்டர்ன் சைடில் இருந்த பெங்கால்ஸில் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருந்தாங்க. வெஸ்டர்ன் சைடில் ஹிந்துஸ் இருந்தாங்க. அதனாலேயே ஈஸ்டர்ன் சைடில் இருந்த பெங்கால் பாகிஸ்தான் சைடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தனி நாடாக அறிவித்து பங்களாதேஷ்னு செப்பரேட் கண்ட்ரியாக ஆயிட்டாங்க. அதுக்கு கூட நம்ம இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆனால் வெஸ்டர்ன் சைடில் இருந்த பெங்கால் இந்தியாவோடையே இருந்துருச்சு. சரி, இதில் என்ன லாஸ் ஆக போகுது? அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. அதில் என்ன லாஸ் வந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க? அதாங்க விஷயமே. ஈஸ்டர்ன் சைடில் கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு. ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெஸ்டர்ன் சைடில் இண்டஸ்ட்ரீஸாக இருந்துச்சு. அந்த ரா மெட்டீரியலை வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வருவாங்க. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ ஈஸ்டர்ன் சைடு இந்தியாவை விட்டு போச்சோ அப்போவே ரா மெட்டீரியல் அனுப்புறது கம்மி பண்ணிட்டாங்க. ரா மெட்டீரியல் இல்லாமல் வெறும் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இருந்து என்ன பலன்? நிறையா இண்டஸ்ட்ரீஸ் லாஸில் போக ஆரம்பிச்சது. நிறைய இண்டஸ்ட்ரீஸை க்ளோஸும் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் சைடில் இருந்த நிறைய பீப்புள் மைக்ரேட் ஆகி வெஸ்டர்ன் சைடு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் சைட் பெங்கால் அதில் இருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எப்படி ஒரு ரீஜன் வெல் டெவலப்டாக இருந்து ஒரு பார்ட்டிஷனுக்கு அப்புறம் டவுன்ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு செப்பரேட் ஸ்டேட் வேணும், செப்பரேட் கண்ட்ரி வேணும்னு. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற பின் விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறப்போ நிறைய கண்ட்ரி செப்பரேட் ஆகி போனது நமக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து அந்த மக்கள் கஷ்டப்பட்டது யாருக்குமே தெரியாது. Unity in diversity. We all are Indians.